வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி குருதிரராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் வலியுறுத்தல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிப்பு. போராட்டத்தை முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார் என தானா சித்தார்த்தின் பதில். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி கோரி போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு பிணை. தொடர்பென முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு கோரி எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் மகஜரொன்றை கையளித்துள்ளனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கூடிய அவர்கள் உரிய தீர்வு அவசியம் என வலியுறுத்தினார். இதுகுறித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் ஜூசும் கங்கநாயக்க ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். උපකල්පනය කරන්න එපා. අපි කියන්නේ මේ ලබා දීලා තියෙන වට්ටමට අපිට මේක ඉදිරියට යන්න වුණොත් අපිට මේක 6න් පස්සේ 7න් පස්සේ කරගෙන යන්න විදියක් නැහැ. எரிபொருள் விநியோகத்தினூடாக பாரிய லாபம் கிடைக்கப்பெறுவதாக அரசாங்க தரப்பினரால் கூறப்படுகிறது. அது உண்மைக்கு புறம்பானதாகும். இதுவரை காலமும் இயங்கி வந்ததை போன்று செயற்படுவதானால் தடையின்றி எரிபொருளை வழங்க முடியும். அவ்வாறில்லாவிட்டால் கடன் அட்டைகளுக்கு எரிபொருள் வழங்க முடியாமல் போகும். அது மாத்திரமின்றி அரச நிறுவனங்களுக்கு கடன் அடிப்படையில் எரிபொருள் வழங்குவதும் நிறுத்தப்படும். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக தலையிட்டுள்ளாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பார் என நம்புகின்றோம். அவ்வாறில்லாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். அங்கேயும் தீர்வு கிடைக்காவிட்டால் எமது நிறுவனங்களை விற்பனை செய்துவிட்டு வேறு தொழில் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் இடையே நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நொச்சியாகம கமநல ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எரிபொருள் தொடர்பான உடன்படிக்கையின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீதத்தை ஒரு தலைப்பட்சமாக மீறுவதால் மக்களும் வர்த்தகர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நெருக்கடி பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சாதாரண மக்களே இவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலைமை தொடருமானால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதுடன் அரச நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு வரும் எரிபொருளும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இவற்றை செய்ய முடியாத அரசாங்கமே நாட்டில் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாது. நாட்டை ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடமில்லை. රටක් පාලනය කරන්නට හැකියාවක් නැහැ. අදක්ෂයි. වැඩපිළිවෙලක් නැහැ. දර්ශනයක් නැහැ. ඉලක්ක නැහැ. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 272 பிரதேச சபைகள் என்பவற்றுக்கு
மாநகர முதல்வர்கள், பிரதி முதல்வர்கள், தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதற்கமைய தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் 13ஆம் தேதி போயா தினம், 8, 9 மற்றும் 15, 16ஆம் தேதிகளில் வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது. இதேவேளை வேட்புமனுக்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. போராட்டத்தை முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளை மறுதினம் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் உள்ள அந்த சங்கத்தின் தலைமையகத்தில் இன்று அவசரமாக கூடிய மத்திய செயற்குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாஸ் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 2025 අයවැය හරහා කප්පාදු කරන ලද ඒකෙදි වෛද්‍යවරුන්ගේ අමතර රාජකාරී දීමනාව 80න් 1 කියන එක මූලික වැටුපෙන් 80න් 1 කියන එකත් வரவு செலவு திட்டத்தில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டாலும் ஏனைய கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது குறித்து நாம் ஏற்கனவே ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர் உறுதியளித்தார். எனினும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கவில்லை. ஆதலால் நாளை மறுதினம் காலை வரை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு காலக்கெடு விதிக்கிறோம். எமக்கு சாதகமான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். வைத்தியர்களின் தேவை அறிந்து எம்மோடு இணைந்து பயணிப்பதா இல்லையா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கட்டும். 7 වෙනිදායින් පසු රජයට නැවත වරක් දෙවරක් හිතන්න වෙයි සෞඛ්‍ය සේවාව පවත්වා ගන්නේ කොහොමද කියන එක. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானிய அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானிய அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். இந்த விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட மானிய அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீளக்குடியேறிய மக்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம், மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இணைந்து பயணிக்க தயார் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளித்து இன்று அனுப்பிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 கட்சிகளாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக போட்டியிட்டு நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் இருப்புக்கு மிகவும் அவசியமான ஒற்றுமை எனும் விடயத்தை மேலும் வலுவானதாக சாத்தியமான வகையில் மேலும் சில அமைப்புகளை இணைத்து பயணிக்க தீர்மானித்தோம். தொடர்ச்சியாக மேற்கொண்ட செயற்பாடுகளின் பலனாகவே இன்று பல கட்சிகள் இணைந்த கூட்டணி ஒன்றை உருவாக்க முடிந்துள்ளது. நீங்கள் விரும்புவது போல தமிழரசு கட்சியுடன் இக்கூட்டணியும் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசத்திற்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம். எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் மேற்கொண்டு அறிய தருவீர்களானால் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறிய தர முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் தானா சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் காலத்திற்கு ஏற்ப வேட்பாளர் தீர்மானிக்கப்படுவார் எனவும் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்பவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையினுடைய புதிய வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இலங்கையில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, எங்களுடைய மக்களும் மிகப்பெரிய வரிச்சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைமுக வரி விதிப்பு என்பது பல்வேறுபட்ட நிலையிலும் அது முதலாளிகள் மீது அல்லது முதலாளிகளுடைய தொழில்கள் மீது விதிக்கப்படலாம். ஆனால் அதுக்கான வரி சுமையை ஏற்பவர்களாக ஒரு பொருளியல் கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தால் சாதாரண அப்பாவி மக்கள் தான் அதனை சுமப்பவர்களாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருக்கின்ற இந்திய மீனவ சகோதரர்களை சென்று பார்வையிட்டிருந்தேன். அந்த மீனவர்கள் கண்ணீரோடு என்னிடம் தெரிவித்தார்கள், தங்களுடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது, தாங்கள் கூலிக்காகவே இந்த படகுகளில் வேலை செய்கிறோம், இவ்வாறு வேலை செய்து நாங்கள் வருகிற பொழுது கைது செய்யப்படுகின்ற இந்த காரணத்தால் எங்களுடைய குடும்பங்கள் நிற்கதியாக இருக்கிறது, தயவு செய்து நாங்கள் இனி திரும்பி வரமாட்டோம், நீங்கள் எங்களுடைய விடுதலைக்காக பேசுங்கள் என்று என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். நான் சில விடயங்களையும் சொன்னேன். உங்களுடைய ரோலர்கள் இங்கு வருகிற பொழுது அது கட்டுப்பாடு இல்லாமல் எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கிறது, அவருடைய வலைகள் அறுக்கப்படுகிறது, அவர்கள் தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இரண்டு பகுதி மீனவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தை கையாள்வதை பொருத்தம் என்பதையும் நான் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். அவர்கள் அதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். இங்குள்ள மீனவர்களுடைய பிரச்சனைகளையும் அவருடைய வறுமை நிலைமைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இங்குள்ள எங்களுடைய ஈழத்தமிழ் கடத்தொழில் சகோதரர்கள் எந்த விதமான எதிர்மனப்பாங்கும் இல்லை. ஆனால் தங்களுடைய தொழில்களை அளிக்காதீர்கள், எங்களை வாழ விடுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த விடயத்தையும் நான் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசியிருக்கிறேன். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும். 70% தொகுதி முறையும் 30% விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் தயாராக இருந்தோம். ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை. நான் அந்த விருப்பத்தோடு இல்லை. காரணம், எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது. எங்களுடைய கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார். பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக் கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்க போகிறோம், அம்மாவிடம் பாலருந்த போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது, அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது, பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் அல்ல. எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நியாயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடிய, தொடர்ந்தும் அதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள், ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியாக நாங்கள் செயல்பட்டால் மாகாண சபையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். யாருக்காகவும் எந்த பதவிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கோ இருக்கின்றதை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு அலைவாய்வதற்கோ நான் தயாராக இல்லை. மிக முக்கியம், கட்சியினுடைய வழக்கு ஒரு நிலைக்கு வர வேண்டும். கட்சியினுடைய வழக்கு கைவாங்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய தெரிவுகள் நடைபெற்று கட்சி ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அந்த முதலமைச்சரோ அல்லது மாகாண சபையோ அந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராயலாம். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஆரியம்பதியில் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி கோரி இன்று ஆரியம்பதி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் பல்வேறு சுலோகங்களை தாங்கியவாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி கோஷங்களையும் எழுப்பினார். கடந்த 20ஆம் தேதி ஆரியம்பதி பிரதேசத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஆரியூர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்த 2 மீது 6 பேர் கொண்ட கும்பல் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியது. இதில் 2 காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2 இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஆரியம்பதி பகுதியில் வன்முறை கும்பல்களின் அட்டகாசங்களை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்களால் வன்முறை பெற்ற பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கும் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கில் நடக்கின்ற அந்த வாழ்வெட்டு குழுவினை போல்தான் எங்களினுடைய கிழக்கிலும் குறிப்பாக எங்களுடைய மட்டக்களப்பில் 680 மண்ணிலும் இவ்வாறான ஒரு வாழ்வெட்டு குழு ஒன்று வளர்ச்சி வருகின்றதா என்கின்ற ஐயம் எங்களினுடைய 680 சமூகத்தில் எல்லோருக்கும் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் என்னவென்று சொன்னால் எங்களினுடைய நாங்கள் போலீசாருக்கு முறைப்பாடுகள் செய்திருந்தோம். 6 பேர் கொண்ட கும்பலினால் அந்த படுமோசமான காண்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடைபெற்ற போதிலும் 4 பேரைத்தான் இன்று வரை கைது செய்திருக்கின்றார்கள் தவிர இன்னும் 2 பேர் கைது செய்யப்படவில்லை என்பது எங்களுடைய ஒரு மனவேதனையான விடயம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். பிள்ளைகளுக்கும் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். குற்றியிலும் பிள்ளையுமாக அந்த பிள்ளைகள் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆஸ்பத்திரியில் இருந்த பிள்ளைகளுக்கு முழுமையான சிகிச்சை தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது கேட்டபடி அனுப்பிட்டாங்க. தலையில் அடிபட்ட பிள்ளைக்கு சிடி ஸ்கேன் கூட எடுக்கல. எல்லாம் ஓகே கிட்ட போகலாம் புத்தகங்கள் அனுப்பிட்டாங்க. இதே போல் ஒரு அநியாயம் எங்கேயும் நடக்கும். எந்த பிள்ளைகளுக்கு இல்லை, யாருக்கும் எங்கேயும் நடக்கக்கூடாது. வாழ்விட்டுன்றதே அவங்க கத்தியாலை மெட்டாலை போய் தான் போலீஸால் சொல்லிக்கிறாங்க. இப்படி போலீஸும் அவங்களுக்கு பக்கச்சார்பாக இருக்குது. இதுக்கு அரசியல் பின்புலமும் இருக்குது அவங்களுக்கு. எங்களுக்கு அப்படி ஒரு இதுவும் இல்லை. அதனால் எங்களுக்கு கடைசி கட்டம் தான் நாங்கள் எங்களால் போராட்டத்தை நாங்கள் செய்யணும். அம்பாறை திருக்கோவிலில் அரசியல் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் விநாயகபுரத்தில் சமகால அரசியல் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் திகாமடுல தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கலந்து கொண்டார். அரசியல் மற்றும் கலாச்சார விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியின் பொத்துவில் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானுக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. கடந்த வருடம் மே மாதம் 30ஆம் தேதி கள்ளனிவெளி பெருந்தோட்ட ஜாக்கத்திற்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் உட்பட 10 சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர்களை தலா 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெருந்தோட்ட நிறுவனத்தோட சட்டத்தரணி தான் அப்படி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. நாங்கள் அத்துமீறி நுழைஞ்சோம். அதாவது பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளரை நாங்கள் அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தணும். அவரை வலுக்கட்டாயமாக ஏன்னா தவறான விஷயங்களை குடிக்க வச்சோம். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு சில ஊடகங்கள் அரசியல்வாதிகளோட கைகூலியாக இருக்கிறனால அன்னைக்கு உண்மைக்கும் நடந்த பிரச்சனையை தவறான முறையில் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. உண்மைக்கும் இங்கே நடந்த விஷயம் பெருந்தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கும் தெரியும், தொழிற்சங்கவாதியாக இருக்க எங்களுக்கும் தெரியும், காவல்துறையில் சில நபர்களுக்கு தெரியும். தொழிற்சாலைக்குள்ளார போனது கூட தொழிற்சங்க சட்டப்படி எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் சில பேர் அதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். யாராச்சும் தொழிலாளர்களுக்கு சார்பாக பேசினா பெருந்தோட்ட நிறுவனங்கள் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி வேணும்னே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் எங்ககிட்டயும் ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்களை நாங்களும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க தான் போகிறோம். அந்த ஆதாரம் வரும்போது மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக பெருந்தோட்டத்தில் வாழாத மக்கள், இன்னைக்கு நாங்கள் சண்டித்தனமான அரசியல் செய்கிறோம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரிய வரும் உண்மையான நிலவரம் என்ன. பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களும் தொழிலாளர்கள் தான், அவங்க அடிமைகள் கிடையாது. அப்படி இருக்கிற தருணத்தில் ஃபேக்டரிக்குள்ளார நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்கிற நிறுவனத்துக்கு நீதிமன்றம் கதவை திறக்கும் போது அவங்களுக்காண்டி நான் ஊழல் சம்பந்தமா இல்லாம அவங்களுக்காண்டி நான் பிரச்சனைக்காண்டி களத்துல போன எனக்கும் நீதிமன்றம் கட்டாயம் கண்ண திறக்கும் நான் நம்புறேன். புலனாய்வு துறையில் அரசியல் தலையீடு இருப்பதாக விடுதலை உரிமை கட்சியின் தலைவர் உதயகுமார் பிள்ளை குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் தேவைக்காக புலனாய்வு துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் 13 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக விடுதலை உரிமை கட்சியின் தலைவர் உதயகுமார் பிள்ளை குற்றம் சுமத்தியுள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். බුද්ධ්‍යංශ කියන්නේ රටක ඇස්සා කන්. බුද්ධ්‍යංශ අඩපන කරනවා කියන්නේ බුද්ධ්‍යංශ තලාපෙලා දානවා කියන්නේ ජාතිය අන්ධභාවයටත් බීරිභාවයටත් එකවර පත් කරනවා කියන එකයි. நாட்டுக்கு புலனாய்வுத்துறை என்பது கண்களும் காதுகளும் போன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். புலனாய்வுத்துறை பலவீனம் அடைவதானது ஒரே நேரத்தில் தேசம் குருடாகவும் செவிடாகவும் மாறுவது போன்றது. பயங்கரவாதம் முடிந்துவிட்டது என்று கருதியதால் தான் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் இடம்பெற்றன. அது குறித்து இந்திய புலனாய்வுத்துறை தகவல் தெரிவித்தும் தாக்குதலை தடுக்க முடியவில்லை. இப்போது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு புலனாய்வுத்துறை பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் முக்கிய செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பிரதான பதவியை வழங்குவதற்காக புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த 13 பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் புலனாய்வுத்துறையின் செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெறுகின்றன. இராணுவத்தில் சிரேஷ்ட அனுபவம் மிக்க 13 பேரே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். புலனாய்வுத்துறையில் அரசியல் தலையீடு காணப்படுகிறது. இதுவரை காலமும் நாட்டில் இவ்வாறானதொரு செயற்பாடு இடம்பெறவில்லை. புலனாய்வுத்துறை பலவீனப்பட்டால் நாட்டில் பேரழிவு ஏற்படும். බුද්ධ්‍යංශ කියන්නේ රටක ඇස්සා කන්. தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சார்பற்ற இராணுவம் நாட்டில் இருப்பதாக வெளிக்காட்டுவதற்காகவே படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපේ රටේ ආරක්ෂක හමුදාව රාජ්‍යයට පක්ෂපාතී වෘත්තීමය හමුදාව බවට පත් කිරීමට තමන් කටයුතු කරන බව. ඒ මගින් ඔහු නොකියා කියන්නේ දැනට මේ වන තෙක් තියෙන්නේ රාජ්‍යයට පක්ෂපාතී නැති වෘත්තීමය නොවන හමුදාවක් කියන එකයි ඒකේ අනිත් පැත්තට අර්ථකථනය වෙන්නේ. படையினரின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இராணுவம் தொழில்முறையானதாக இயங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்முறையானதாக இல்லாததால் போர்க்குற்றம் செய்திருக்கலாம் என்ற நிலைப்பாடு இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெனீவாவையும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார். படையினர் அரசாங்கத்துக்கு சார்பற்றவர்கள் என அவர் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார். அது மிகவும் தவறானது. அரசாங்கத்தை படையினரே காப்பாற்றுகின்றனர். ஆதலால் அவ்வாறான கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இராணுவத்துக்கு வழங்கப்பட்டு வந்த இறைச்சிக்கறி நிறுத்தப்பட்டுள்ளது. வெறும் மரக்கறி உணவுகளே வழங்கப்படுகின்றன. இராணுவத்தை இந்த அரசாங்கம் பொருட்படுத்துவதில்லை. தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். රාජ්‍යයට පක්ෂපාතී නැති වෘත්තීමය නොවන හමුදාවක් කියන එකයි ඒකේ අනිත් පැත්තට අර්ථකථනය වෙන්නේ. இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்கும் ஜனாதிபதியின் தீர்மானத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசக்கர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ජනාධිපතිතුමා පැවසුවා ත්‍රිවිධ හමුදාව අඩු කරනවා කියලා. இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் விமானப்படை மற்றும் கடற்படையிலும் ஆட்குறைப்பு செய்யப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கும் முன்னர் நாட்டுக்கு எதிர்வரும் 5 அல்லது 10 வருடங்களில் வரப்போகும் ஆபத்துக்கள் குறித்து ஆராய்ந்துள்ளாரா என நாம் கேட்கிறோம். அத்துடன் யாருடைய தேவையின் நிமித்தம் இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டது? சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிரிவினைவாத புலம்பெயர் அமைப்புகளின் ஆலோசனைகளின் பிரகாரமே ஜனாதிபதி இவ்வாறு செயற்படுகிறார். தேசிய பாதுகாப்பு குறித்து சிந்தித்திருந்தால் தனிப்பட்ட தீர்மானத்தை எடுத்திருக்க மாட்டார். இந்த விடயம் குறித்து நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் தெளிவுபடுத்த வேண்டும். මොකක් නිසාද මොන පදනම මතද කාගේ උපදේශ මතද මේ හමුදාව අඩු කරන්න කියලා. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய மீனவர்கள் ஸ்ரீதரன் எம்பி நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார்.
இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வருகை தந்து சிறைச்சாலையில் உள்ள 18 இந்திய கடற்தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டேன். அதே நேரம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருக்கின்ற இன்னுமொரு இந்திய கடற்தொழிலாளர் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய தாங்கள் உள்ளுக்கு வர வேண்டி வந்ததற்கான காரணங்கள், தங்களுடைய குடும்ப நிலைமைகள், தங்களுடைய குடும்பங்கள் படுகின்ற துயரங்கள் தொடர்பிலே அதிகமாக அவர்கள் எங்களோடு சிலாகித்து கொண்டார்கள். அவருடைய விடுதலை பற்றியும் தங்களை விரைவாக விடுதலை செய்யுமாறும் தாங்கள் இனிமேல் திரும்பி இந்த இடங்களுக்கு வரமாட்டோம் என்ற கருத்துக்களையும் கூட அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அவர்களுடைய அடிப்படை தேவைகள், உணவு விடயங்கள், பராமரிப்புகளில் மிக சிறப்பாக இருந்தது. சிறைச்சாலை அதிகாரிகளோடு நான் அதை பற்றி பேசினேன். அவர்கள் மிக கௌரவமாக அவர்களை வழிநடத்துகின்றார்கள். குறிப்பாக சொன்னார்கள், தாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு கைவிலங்கு கூட போடுவதில்லை. காரணம், அவர்களுக்குரிய மரியாதையோடு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். தொடர்ந்தும் அவருடைய விடுதலை தொடர்பிலே 2 நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகளும் இலங்கை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் விரைவாக அவர்களை விடுதலை செய்வதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த மீனவர்களுடைய மனங்கள் எவ்வளவு விரைவாக தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியும் என்ற இயக்கத்தோடு அவர்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. முதலாவதாக இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலையை மட்டும்தான் பார்வையிட்டிருக்கிறேன். அடுத்தது வவுனியா சிறைச்சாலையும் பார்வையிட்டு அது தொடர்பாகவும் அங்கிருக்கின்ற மீனவர்களோடும் இதை பற்றி பேசுவதற்கு இருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு சிறுபோக்கு செய்கைக்காக கிளிநொச்சி இரணிமடு குளத்திலிருந்து நீர் திறந்து விடப்பட்டதாம். 2025ஆம் ஆண்டு சிறுபோக்கு செய்கைக்காக கிளிநொச்சி இரணிமடு குளத்திலிருந்து இன்று வைபவ ரீதியாக நீர் திறந்து விடப்பட்டதாம். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் 36 அடியாக உயர்வடைந்து தற்போது வான்பாய்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இதன் கீழ் உள்ள முழுமையான நிலப்பரப்பில் சிறுபோக்கு நெற்றிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் குளத்தின் நீர் விவசாய நடவடிக்கைகளுக்காக வைபவ ரீதியாக திறந்துவிடப்பட்டது. கிளிநொச்சி கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நிகழ்வில் நீர்ப்பாசன பொறியியலாளர், துறைசார் திணைக்கள உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலையிலிருந்து இடர் விலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லங்களை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். 500 மில்லியன் ரூபாய் இந்த சிறுவர்கள் இல்லங்களில், இந்த பராமரிப்பு நிலையங்களில் இருக்கின்ற வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கும், அது அடுத்தது தான் மனித வளம், அதாவது கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையை சுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக இம்முறை பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்கின்றோம், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டு தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அபிவிருத்திக்காக, அவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்களை தொழில் ரீதியாக பலப்படுத்துவதற்காகவும் இம்முடைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய கரசனையை செலுத்தியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மக்களுக்கு கல்வியிலிருந்து இடைவிலகல் என நாங்கள் பார்க்கின்றோம். பொருளாதார தாக்கத்தின் காரணத்தால் இடைவிலகி செல்கின்ற பாடசாலை விட்டு இடைவிலகல்கள் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து கொண்டு மாணவர்களுக்கு முழுமையான கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக 6000 ரூபாய் புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பனம் ஒன்று கொடுக்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், இலவச காதணி, அது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துகின்ற நெப்கினுக்கு கூட ஒரு 1.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில். ஆகவே இந்த ஒரு சிறுவனின் கல்வி என்பது இதற்கு பிறகு ஒரு குடும்பத்தின் சுமையாக இருக்காதவாறு இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பேந்திருக்கின்றது. ஆகவே இதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதமருடனும் நாங்கள் பேசியிருக்கின்றோம், கல்வி அமைச்சர் என்ற வகையில். இந்த இடைவிலகலுக்கு பிறகு சிறு வயதில் திருமணம் செய்து கொன்ற மாணவர்கள், அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த விவாகரத்துக்கு பிறகு கூட சிறு வயதிலே விவாகரத்தை செய்து கொண்டு அவர்கள் தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதியோர் கல்வியை வலுப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு மீள கல்வியில் உட்பிரவேசிக்கும் வாய்ப்புகளை பற்றியும் நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அம்பாறை ஆலியடி வேம்பு கண்ணகி மகா வித்தியாலய வளாகத்தில் சிரமதானம் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் ஒருங்கிணைந்த பாடசாலை மற்றும் வேலை திட்டத்தினை
நடைமுறைப்படுத்தல் நிகழ்வின் வேலை திட்டம் ஆலியடிவெம்பு கல்விக் கூட்டத்திற்குட்பட்ட கண்ணகி மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் ஜி ராசநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆலியடிவெம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவிராஜ் மற்றும் பிரதிகல்வி பணிப்பாளரும் ஆலியடிவெம்பு கூட்டக்கல்வி பணிப்பாளருமான கானா கமல மனோ மோகன்தாசன், தேத்தை ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி உபுல் பண்டாரு உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலை வளாகத்தில் சிரமதான வேலை திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆலியடிவெம்பு பிரதேச சபையின் வாகனத்தின் உதவியுடன் குப்பைகள் அகற்றப்பட்டன. இராணுவத்தினர், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தல்காரரான குடுரோஷானின் மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரரான குடுரோஷானின் மனைவிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. விஜய் சிங்க ஆராய்ச்சிலேக நெரோஷா என்று அழைக்கப்படும் 36 வயதான குடுரோஷானின் மனைவி ஆவார். கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குடுரோஷானின் மனைவி 25 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனையடுத்து ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குடுரோஷானின் மனைவிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் குடுரோஷானின் மனைவிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் போதுமானதாக இருந்ததால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொழும்புவின் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டு மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் நாளை பிற்பகல் 12:30 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதுரை மாவட்டத்தின் பசறை, காலியல, கந்தகடிக, கபுதள, ஊவா, பரணகம, மேககிவுள, ஜரணத்தட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகள் மற்றும் நுவலியா மாவட்டத்தின் வெலப்பட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகள் ஆகியவற்றுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளை நீட்டிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாளி சிந்து பாத்திமையான மனித எச்சங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமைச்சர் ஈனா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாளி சிந்து பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரிடம் வினவிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். மயானத்தில் மின்தகடு மேடை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்தன. குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்திய நிலையில் குறித்த இடத்தை நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சென்று பார்வையிட்டனர். அது மட்டுமல்லாது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நீதிபதி கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் அறிந்தேன். அதனால் கடந்த காலங்களில் போன்று நீதிமன்ற விவகாரத்தில் நாங்கள் தலையீடு செய்ய போவதில்லை. அரசாங்கம் என்ற வகையில் நீதித்துறையின் செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் ஆணையரவு உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு இன்று விஜயம் செய்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சி ஆணையரவு உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு இன்று விஜயம் செய்தார். நவீன வசதிகளுடன் கூடிய உப்பு உற்பத்தி கட்டிடத்திற்கு எதிர்வரும் 7ஆம் தேதி தொழில் அமைச்சர் விஜயம் செய்யவுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் கண்டாவளி பிரதேச செயலாளர் ஆகியோர் கட்டிடத்தை பார்வையிட்டனர்.
எமது கைத்தொழில் அமைச்சர் 7ஆம் தேதி வருவதையிட்டு அதற்கான முன்னேற்ற பணியாக நான் வந்து இந்த இடத்தை ஆராய்ந்திருந்தேன். இந்த உப்பளமானது 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது. 2009ஆம் ஆண்டு இப்பிரதேசமானது யுத்தம் முற்று பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை 15 ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமல் இருந்து 5 ஆண்டுகளுக்கு முதல் உப்பு உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள். பலரும் கூறுகிறார்கள் வடமாகாணம் என்பது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இவ்வாறான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது வடமாகாணம் என்பது தேசிய உற்பத்தியில் பாரிய உற்பத்தியை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறும். எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ், சிங்கள, முஸ்லீம் பேதம் இல்லாமல் அனைத்து பிரதேசத்திலும் இருக்கும் தொழில்துறைகளை முன்னேற்றுவதை எமது இலக்கு. ஆனால் உப்பளம் பிறந்தன் ரசாயன ஃபேக்டரி என்பது வன்னி மக்களுக்கு சொந்தமானது. எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த முடிவுப் பொருளை ஆனவரவு எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரிலேயே உப்பை விநியோகிப்பதற்கு சிறந்த முறையில் முடிவுப் பொருளாக மாற்றி விநியோகிப்பதற்கு இருக்கிறோம். அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில் வாய்ப்பு உருவாகும் என்பதை திடமாக நம்புகிறோம். காலத்தை தாழ்த்துவதை விட உடனடியாகவே ஆரம்பித்து இதை வெகு சீக்கிரமாக 7ஆம் தேதி இந்த இடத்தில் கள விஜயம் செய்கிறார். பலாலிக்கு வருகிறார். பலாலி சென்று விஜயம் செய்து அதன் பிறகு ஆனரவு உப்பளம் பிறந்த ரசாயன ஃபேக்டரி, அதே நேரம் முல்லைத்தீவில் இருக்கும் ஓட்டுத் தொழிற்சாலையில் சென்று பார்வையிட்டு எவ்வாறு மீள ஆரம்பிப்பதற்கு இதை ஒரு வேகமாக நாங்கள் கிடப்பில் போடப்போவதில்லை, அதிசீக்கிரமாக வேகமாக இந்த தொழிற்சாலை அறிவை தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் முன்னே ஆட்சியாளர்கள் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் தொழில்துறை உருவாக்குவதற்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை. இங்கே இருந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களும் கூட இதை பற்றி கண்டும் காணாமல் இருந்தார்கள். ஆனால் எமது அரசாங்கம் பொறுத்தவரையும் தமிழ் மக்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மையுடன் யாழ் மாவட்டத்தில் இருந்து கிளிநொச்சி யாழ் மாவட்ட தொகுதியிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்கு எம்மாலான இயன்ற அனைத்து பேதங்களையும் கடந்து சிறந்த சேவையை செய்து மக்களை அடுத்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.